யாருக்குமே இல்லாம செஞ்சுட்டோம் நம்ம எல்லாரும். ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம பேசணும் பேசிட்டோம். வேற ஏதாவது நமக்கு ஏதாவது பிரியாணி மேன் ரிலேட்டடா ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தாலோ ஏதாவது ஒப்பீனியன் ஷேர் பண்றோம் தனியா சின்ன பிட்டா பேசிக்குவாங்க. நம்ம ஒன்றும் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பேசுறது இல்லை. இன்னைக்கு அந்த கேஸை பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இப்படி ஒரு கேஸ் இது என்ன எங்க போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது எனக்கு ஷாக் தான். இப்ப இது வரைக்கும் கேஸ்ல மாட்டினதுல மதன் ஒப்பி நம்ம தெரிஞ்சு மாட்டினாங்க, டிடி வாசன் மாட்டினாங்க. அவங்களாம் ரொம்ப சிவியரான கேஸ் எல்லாம் மாற்ற வேண்டிய கேஸ். இது கொஞ்சம் அன்வாரண்டடான கேஸ் தான் தோணுச்சு பிரியாணி மேன் மேல எடுத்தது. ஐ ஃபீல் அன்வாரண்டட், ஒரு கிரட்ஜோட பண்ண மாதிரி. நார்மலா இருந்தாலே பெருசா இர்ஃபான் போட்டு அடிச்சிருப்பானுங்க. இப்ப இர்ஃபான் தான் பண்ணான்னு போட்டு அடிக்க போறானு. ஒரே விஷயம் நம்ம அதை மட்டும் இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சிருவோம். ட்விட்டர்ல போய் யாருக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஜென்ரலா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரியாக்ட் பண்ணிப்போம். ஓகே, அதுவே எனக்கு நிறைய கண்டென்ட்டா கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. சோத்த அப்ப இதுக்கு மேல 1 ஹவருக்கு கண்டென்ட் வச்சிருந்திருக்கான். இதெல்லாம் கரெக்டா இன்னும் 1 வாரத்துக்கு பிரியாணி மேன் சொல்லுவாங்க. 1 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகலாம் மறந்துருவானுக்கு. சொல்ற என்ன மச்சான் அந்த நீ ஒரு கேஸ பத்தி சொன்ன தெரியுமா? ஒருத்தனை புடிச்சு ஜெயில வச்சாங்க, 300 எஸ்ஏ இது சொன்னாங்கன்னு. அவன் 2 வாரத்துக்கு முன்னாடியே 1 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிட்டான் திருப்பி. இல்ல இதுவும் நீ ஒரு டைம் நியூஸ கிராஸ் செக் பண்ணிக்கோ. இருந்தாலும் நான் அப்படிதான் படிச்சதா சொல்லி நான் டைரக்டா படிக்கல. ஒரு இதுல ஒருத்தன் ட்ரோல் பண்ணிருக்கும் போது அதை கீழே போட்டிருந்தான், நீங்க இப்படியே பேசினிருங்க, ஆல்ரெடி அங்க அரெஸ்ட் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவ்வளவுதான் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். உடனே நான் என்ன கிரெடிபிள் இல்லைன்னு சொல்லிடாத. இல்ல இல்ல இல்ல, அது பெரிய பிரச்சனை ஆக்சுவலி. அது என்னைக்கு எங்க 1 மாசம் கழிச்சு அவன் ரிலீஸ் ஆனாவே அவனுக்கும் கவலை கிடையாது. பிரியாணி மேன் 1 வாரம் கழிச்சு வந்தா பிரியாணி மேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மறக்கடிச்சிருப்பானுங்க. ஓகே, ஸ்கிரீன் செட்டப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நம்ம ட்விட்டர்ல ஜஸ்ட் போட்டுறோம் என்ன நம்பர்லாம் இருக்கு. டேய் சூசைடா பண்ண போனா அவன் பிரியாணி மேன் அட்டெம்ப்ட் மச்சான். இது அவன் சூசைட் பண்ற அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஆல்ரெடி ஒரு டைம் எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணுவான் மச்சான். மச்சான் எல்லாத்துக்கும் 2 சைடு இருக்கு மச்சான். அந்த வீடியோவை பார்த்திருந்தா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு சப்போர்ட் வரலன்னும் போது அது கடைசி ஆயுதமா யூஸ் பண்ணான் பிரியாணி மேன். அவன் ஒரு வீடியோலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணான் மச்சான் சப்போர்ட் கெயின் பண்றதுக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்துறது, காமன் பீப்புளோட எமோஷனல் ட்ரிகர் பண்றது, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிருப்போம். அப்படி இன்னொன்னு லாஸ்ட் டைம் அடிச்ச யாருமே இந்த டைம் அவன் அடிக்கல. அந்த அளவுக்கு எல்லாரையும் வெறுப்பேத்தி வச்சிருக்கான். லாஸ்ட் டைம் அடிச்ச ஜேகே தமிழ் இந்த டைம் அடிக்கல. ஜேகே தமிழ் எல்லாம் உள்ள வந்திருந்தானா இன்னும் கொஞ்சம் அவன் பேசினா ஒயிட்டா பேசுவான். அவன் ஏ2டி மாதிரி டீசென்டாலாம் பேச மாட்டான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆட்களோட அந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி இவனுங்களா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உண்மையாவே நம்ம லைஃப் சந்தோஷமா தான் நல்லா தான் இருந்தது. ஆனா எப்ப இவனுங்க பேச நம்ம கேட்க ஆரம்பிச்சோமோ நம்ம லைஃப்ல யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயம் கூட இவனுங்க கூட கனெக்ட் ஆகி, ஓ அப்ப நம்ம நல்ல வாழ்க்கை வாழலையோ, நம்ம வாழ்க்கை வாழலையோ, நம்மளோட அந்த ஏமாத்துறாங்களோன்னு எல்லாருமே சந்தேகப்பட வச்சு நம்மளோட சந்தோஷமே கெட்டு போக வச்சிருக்காங்க. என்ன பேசுறேனே தெரிய மாட்டேது. அவன் யார சொல்றான் ப்ரோ ஸ்பிட்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு ஏஜே பிரியாணி மேன் சோதனை பேச கேட்டு நம்ம எப்படி ஆயிட்டோம் சொல்றான். ஆடிச்சு சொல்றான் சம்பாதித்த இன்டர்நெட் 3 years ago. இதுதான் எதிர்பார்த்த. நான் ஏன்டா சோகமா போறேன்? யார் பேச்ச கேட்ட? ஆமா மச்சான் இதான் ஜேகே பேசின வீடியோ அப்படியே ஓடி என்ன விஷயம்னு தெரியறதுக்கு முன்னாடி அவர் பண்ணதெல்லாம் வெளியே வந்துருன்னு பயந்து, நான் நாளைக்கு இல்லைன்னா ஜேசன் தான் காரணம், ஒரு சிம்பத்தி மறுபடியும் மேனிபுலேஷன், அழுது இருக்காரு, அழுது நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரில சூசைடல் தாட்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் பேசிருக்காரு. அகெயின் நம்மளை மேனிபுலேட் பண்றது. ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சாலும் அவன் அழுதுட்டானா நம்ம மேனிபுலேட் ஆயிடும். யோசிக்காரு மத்தவங்க எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் மனசு கரையுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ப்ரோ அழுகாதீங்க ப்ரோ, ஓகே ப்ரோ, சப்போர்ட் பண்றேன் ப்ரோன்ற மாதிரி மாறுறாங்க. அப்படி ஒரு மேனிபுலேஷன். இப்ப நம்ம அழுகிறது, இப்ப உண்மையில பிரியாணி நீங்க அழுகிறது உண்மையா பொய்யான்னு என்னால யோசிக்கவே முடியல. இப்ப நாளைக்கு உண்மையிலே நீங்க ஃபீல் பண்ணி அழுகுறீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க.
உங்களுக்கு எதுக்கு நீங்களே ஒரு டீம் கிரியேட் பண்ணி உங்களே நீங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கீங்க. சிட்டி டிஸ்மேண்டில் யுவர்செல்ஃப்ன்ற மாதிரி பண்றீங்க. உண்மையை சொல்றேன், நீங்க உண்மையிலேயே சூசைடல் தாட்ஸ் உங்களுக்கு வருதுன்னா உண்மையிலே நீங்க அதை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவே பயமா இருக்கு எனக்கு. அதனால தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த விஷயத்துக்குள்ள வராதீங்க. இந்த விஷயத்த முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்குள்ள வராம போய் ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. இந்த விஷயத்த முடிச்சுட்டு இந்த கான்ட்ரவர்சி பக்கம் வராம நீங்க போய் ரியாக்ஷன் வீடியோ போட்டு ஜாலியா இருங்க. என்னடா ராஜேஷ் தரமா சொல்லிட்டாங்க. என்ன மச்சான்? மெயின் ரீசன் ஃபார் மேக்கிங் டயரக்கா அடிக்கிறதோ இல்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றதோ தப்பு பேசுறதோ எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ போடுற மெயின் ரீசன் என்னன்னா இந்த கமெண்ட் தான் இருக்கு. வர when all is not biryani man is king and a to d is god. இந்த கமெண்ட் போட்ட மனிதரே இந்த வீடியோ பார்த்தாரா கஷ்டப்படுவாரு. அடுத்து வர கண்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா இதுல சோல்ஜர்ஸ் அசம்பிளா ப்ளீஸ் எல்லாத்தையும் அசம்பிள் போட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இல்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய இடத்துல சிரிச்சேன் நான். நிறைய இடத்துல சிரிப்பு வந்துச்சுடா அவன் பண்றது, எடிட் பண்ணதெல்லாம். That is those pseudo feminists attacking Biryani Man for Taylor Akka. They really need to attack the Taylor Akka for her mom only. சிறந்த பெண்ணாகவும் இருக்க முடியாது, சிறந்த குடும்ப தலைவியாகவும் இருக்க முடியாது, சிறந்த ஒரு பெண்ணும் தொப்புள் காட்சி பொருள் அல்ல, பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். மொத்தத்துல தொப்புள் காட்சி பொருள் கிடையாது. தொப்புள் வெளியே தெரியும்படி செயலை உடுத்தும் எந்த ஒரு பெண்ணும் சிறந்த பெண்ணாகவும் இருக்க முடியாது, சிறந்த குடும்ப தலைவியாகவும் இருக்க முடியாது, சிறந்த தாயாகவும் இருக்க முடியாது, மொத்தத்துல ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கூட பொருத்தமானவளாக இருக்க முடியாது. தொப்புள் காட்சி பொருள் அல்ல. என்னடா என்ன நடக்குதுங்க? இது யாரா சூடோ ஃபெமினிஸ்ட் போட்டிருக்காங்க. தோ சூடோ ஃபெமினிஸ்ட் அட்டாக்கிங் பிரியாணி மேன் ஃபார் டெய்லர் அக்கா. உள்ள போனா கதை கத்திருப்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ டு டி அண்ட் பிரியாணி மேன். நான் வந்து கமெண்ட்ஸ் யூடியூப் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். பிரியாணி மேனோட சிம்பதிஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ஏ டு டி லாஸ்ட் மே ரெஸ்பெக்ட் அப்படிலாம் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே ட்விட்டர்ல என்னால பார்க்க முடியல. ஓகே நெக்ஸ்ட் பிரியாணி மேன் கிளைம் ஷீட் நான் சிம்பிள் லைவ் எல்லாம் பாத்தியா நைட்டு முடியாது. நீ சிம்பு, நீ ஒரு சிம்பு. ஓகே உனக்கு வந்து இப்போ அக்கு அக்கு அப்படின்னு அக்கு நல்லா இருக்குங்களா அப்படின்ற மாதிரி ஆளு நீ, புரியுதா? அக்கு அக்கு பாவம் தலைவனிட்டு இல்ல இதெல்லாம் பத்தியா மனசு கஷ்டப்படுவாங்க. ஓப்பன் சூஸ் ஓகே பாடி ஷேமிங் பிரியாணி மேன் டாக்ஸிக் பீஸ் ஆஃப் ப்ரோ யூடியூபர்ஸ் ஃபைட் பாத்தீங்களா? மை ரியாக்ஷன் சோத்து நாங்கெல்லாம் பேசுற மாதிரி இப்படி சத்து இருக்கோம். ப்ரோ யூடியூபர்ஸ் ஃபைட் பாத்தீங்களா? அதுக்கு அதுலயும் நான் கலந்து பேசுறதுக்கு வியூவர்ஸ் ஏதோ பேசிருக்காங்க போல, நான் பாப்பேன். உங்க மேல நான் கேஸ் கொடுக்க போறேன் அப்படிங்களா? சரி என் பேர்ல ஏபிபி இருக்கும், மறந்துடாதீங்க. அபிஷேக் சில பேர் வெறும் ஒரு டி போட்டுருவாங்க, ஏபி மறந்துடாதீங்க. இன்னும் நக்கலா அப்படின்னு இல்லைங்க, சீரியஸா சொல்றேன். இப்போ நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சம்மன் வேற இருக்க போயிருச்சுன்னா என்ன பண்றதுங்க? நான் எஸ்கேப் ஆயிருவேன்ல. ஹலோ, ஐ கேன் த்ரோ யூ இன் ஜெயில் டுமாரோ. ப்ளீஸ் நான் பார்த்ததே கிடையாதுங்க, நான் போனதே கிடையாதுங்க. ஜெயிலுக்கு போனது ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க தெய்வம் நான் பாத்துறேன் ப்ளீஸ். இன்னும் சொல்லிட்டு ஷி வாஸ் லைக் உங்களுக்கு வந்துட்டு என்ன பெண்களை திட்டுறதே தான் வேலை. சரி மேல எங்க இருந்துடா தேடி எடுக்கறானுங்க? வடிவல் சொல்ற மாதிரி இங்க 2 கோழி செத்து கிடைக்காது உங்க கண்ணுக்கு தெரியல. அந்த ஆடு உங்க மேல நான் கேஸ் கொடுக்க போறேன் அப்படி தலைவனே வாண்டடா போயிருக்கான் போலயே, கேட்டு வாங்கிட்டு போன மாதிரி. பக்கத்துல என்ன பண்றது பாப்போம். பிரியாணி மேன் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாட்டு வெயிட் பண்ணி இருந்துக்கிறேன். பிரியாணி மேன் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாடு காவல்துறை தங்கள் கடமையை செய்ததற்கு நன்றி மற்றும் பாராட்டுகள். ஆபாச பேச்சாளர் திருக்குறள் எழுதியவர்கள் மச்சான் வன்மத்தை காமிச்சிட்டாங்க. ஆபாச பேச்சாளரா திருக்குறள் எழுதியவர்கள் என்னடா ஃபேன் தொடச்சிட்டு இருக்கியா?
நம்ம எதை பத்தி பேசுறத எப்படி வெயிட் பண்றாரு இன்டர்நெட்ல. ஓகே, so much thank you so much for joining us. இன்னொரு பெட்டரான வீடியோ பெட்டரான எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணிட்டு